வணக்கம். இந்த வாரம் சிக்கிய யூடியூபர் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப வளர்ந்து இன்றைக்கி பீக்கில் இருக்கிற ஒரு யூடியூபர். அவர் செய்கிறது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டலாம். ஆனால் எப்படா சான்ஸ்ன்ற மாதிரி அவரை அடின்னு அடித்து எப்படா கார்னர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது குறித்து அவரும் ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபிலிம் ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், அதில் பேசியிருந்தார். ஸோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களோட ஸ்டார்டிங் க்ரோத்துலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க மேலே பீக்கில் இருக்கிற போது ஏதாவது ஒரு விஷயம் தவறாக செஞ்சுட்டு அதை சுட்டி காட்டாமல் கார்னர் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எதிர்க்கனே தவிர்த்து, யார் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க நண்பர்களோ இல்லையோ இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதை ஓப்பனாக நம்ம சுட்டி காட்டலாம். இருந்தாலும் கார்னர் பண்ணி அவரை எப்படா மாட்டுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் அவரை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்மளுக்கு சிக்கியிருக்க யூடியூபர் அப்படின்னு பார்த்தா இந்தியன் லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரன்வீர் அப்படிங்கிறவர் பற்றி தான். அவர் பார்த்திங்கன்னா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தமிழில் பாட்காஸ்ட் பண்ணிருக்க மாதிரி அவர் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கலந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு தெரியும், ஹிந்தி பேசுகிற ஆடியன்ஸ் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவரோட அந்த வியூவர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவும் தாண்டி ஹிந்தி யார் யாருக்கெல்லாம் புரியுமோ அவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். சரி, அவர் என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலாம். பட் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்தியாஸ் காட் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது. ஒரு காமெடி அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து அவங்கள அப்படியே ரெப்ளிகேட் பண்ணோம், அவங்கள மாதிரியே காமெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே காமெடி பண்ணலாம். பட் அவங்க பண்ணுறதை நம்ம அப்படியே பண்ண முடியாது, பண்ணால் பிரச்சனையில் சிக்கிப்போம், நம்ம இந்தியன் கல்ச்சர் இன்னும் அதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு ரீசெண்ட் உதாரணமாக மாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இந்தியாஸ் காட் டேலண்ட்டில் சில பேருக்கு சில டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க அந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம். அதில் இவர் டேபிள் பேனல் ஆஃப் ஜட்ஜஸில் உட்காந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவே சரி வேணாம் விடுங்க, நான் அதெல்லாம் சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போய்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப பச்சை பச்சையாக பேசுவேன், எந்த வார்த்தைனாலும் எனக்கு பரவாயில்ல, நம்ம உறவு முறை நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மாவெல்லாம் சம்மந்தப்படுத்தி அசிங்கமாக பேசினா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சில லூசுங்களாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். அசிங்கமான வார்த்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போமே தவிர்த்து அதற்கு ஒரு வரைமுறை இருக்கும். ஆனால் சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கே கூச்சமாக இருக்கும், கூசும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு ஜோக்குன்னு நினச்சி சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு. ஸோ எப்படா சிக்குவார்னு காத்துட்டு இருந்தாங்க போல் அவர் விஷயத்தில். ஸோ அவர் சிக்கினதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னடா அவ்வளோ சந்தோஷம் கேட்டிங்கன்னா, சந்தோஷம்லாம் இல்லை எனக்கு. இவரை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சங்கி யூடியூபராக தான் நான் பார்த்தேன். இவருக்கு வரக்கூடிய கெஸ்ட்டாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கட்டும், இவர் எந்த ஒரு ரூட்டில் எலெக்ஷன் டைமில் போனார் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறப்போ இவருக்கு அந்த பிஜேபி பேக்கிங் இருந்தது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா இவருக்கு கூப்பிட்டு உட்கார்றவங்களாம் சாதாரண ஆட்கள்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச நிறைய ஃபுட்பால் ஸ்டார்ஸ்லாம் வரும்போது சூப்பரில் சம்ம கெஸ்ட்லாம் கூப்பிட்டுருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவரோட பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இவருக்கு ஒரு பெரிய பேக்கிங் இருக்கிறனால மட்டும்தான் இந்த கெஸ்ட் எல்லாருமே இவரோட ஷோவில் வராங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. ஸோ அப்படி இவர் நல்லா வளர்ந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த 2 யூடியூபர்ஸை கூட அவர் கூப்பிட்டு தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் எல்லாத்த பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் தான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சர்லாம் பற்றி சொல்கிறதுக்கு சரியான ஆள்பா, விடுங்க கரெக்டாக ஆளுக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஏற்கனவே இன்னொரு நண்பர் பாரி கூட ஒரு வீடியோவில் ஒரு சின்ன விமர்சனம் வச்சுருந்தோம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறப்போ இவருக்கு என்ன தான் ஒரு ஆளுங்கட்சி பேக்கப் இருந்தாலும் இவர் அந்த கொச்சையான ஜோக்கை அந்த இந்தியாஸ் காட் டேலண்ட்டில் சொல்லி சிக்கிட்டார். ஸோ இதில் சிக்கனோன்னு என்ன பண்ணிட்டாங்க, இது கான்ட்ரவர்சி ஆகுது, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நிறைய அரசியல் தரப்புலேருந்து கருத்துக்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு போய் சரி தப்பு தாங்க, ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேஷ்னல் மீடியா, சரியா நம்ம தமிழ்நாட்டு மீடியா இன்னும் ஒரு 10 நியூஸ் சேனல் இருக்குமா, ஆனால் நேஷ்னல் மீடியாவில் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் இதை பிரைம் டைம் டிபேட்டாக மாற்றிட்டாங்க. சரி, அதற்காக ஒரு காலம் ஒரு நியூஸ் போடுறோம், இல்லை அதற்காகவே ஒரு ஷோ வச்சு இதை பற்றி பேசுகிறோன்னா பரவாயில்லைங்க. ப்ரைம் டைமில் உட்காந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்து அந்த நேரத்தில் தோணுச்சு இவரை பிடிக்குமோ பிடிக்காது, இவர் பண்ண தப்பாக இருந்தாலும் இதை ஏன்டா நேஷனலில் வேறு பிரச்சனையே இல்லாத மாதிரி இதை அவ்வளோ அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு இந்த பிரச்சனை பீக்கில் போயிட்டு அவர் ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டிருந்தாரு. அதுவும் பார்த்திங்கன்னா அவர் சரியாக அழுவல, சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்க முடியாது, ஹாஃப் மைண்டட் சாரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விமர்சனம் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு கூடுதல் ஹேட் வர்றதுக்கு நம்மால் பாஸ்ட்டில் செஞ்ச இன்னொரு விஷயமும் காரணமாயிருச்சு. அவர் இது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கார் போல இருக்கு. ஆனால் வேற ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் கூட அந்த பொண்ணை சீட் பண்ணிட்டு சுத்தின மாதிரி வெளில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் யாரெல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அவர் ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஒரு அவதூறும் இல்லை அந்த ஒரு எதிர்ப்பும் அவர் மேலே ஒரு லேபிளாக விழுந்ததுனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டி அடிச்சிட்டாங்க. சரி, நீ தான் சொன்னீங்க அவர் ஒரு சங்கி யூடியூபர், ஆளும் கட்சியான பிஜேபியோட பேக்கிங் இருக்குது, அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா?
இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் சேனல்லாம் வந்து முடக்கப்பட போகிறதெல்லாம் இல்லை, அவர் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரை யாருன்னு தெரியாதவங்களாம் கூட ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஒரு பிரச்சனைனால, இந்த ஒரு கான்ட்ரவர்சினால அவருக்கு கண்டிப்பாக ஏறும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபருக்கு நடந்தது, அவரோட லைஃப்பில் நான் அதை வந்து பார்த்தேன். அவரை தெரியாதவங்க, அவர் வந்து இது வரைக்கும் பிடிக்காதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஒரு சர்ச்சைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு புது செட் ஆஃப் ஃபாலோயிங் வந்து உருவாகும். ஸோ மொத்தத்தில் நம்ம ஆளுக்கு, அதாவது ரன்வீருக்கு வந்து இந்த பீர் பைசப்ஸ் இருக்கார்ல, அவருக்கு வந்து லாபம் தான். ஆனால் யாருக்கெல்லாம் நஷ்டம்? ஏன் இது ஒரு வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நஷ்டமாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படின்னா, நீ தான் யூடியூபர், எங்களை ஏன்டா சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்களும் யூடியூபராக ஒரு மாறலாம், இல்லை கண்டென்ட் வந்து போடலாம். ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்றைக்கி இந்த லெகசி மீடியான்னு சொல்லப்படுற அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் தான். அந்த யூடியூப்பில் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளும் கட்சி வந்து நீங்கள் பண்ணாத தப்பு கூட வந்து பண்ணிட்டீங்க, பேசாத தப்பு கூட வந்து பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே போட முடியும், அது வேறு. ஆனால் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரன்வீர் மாதிரியான இந்தியா முழுக்க பிரபலமாக இருக்க ஒரு டாப் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் வந்து பண்ணுற இந்த தவறு வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த அரசியல்வாதிகளாம் இதை வச்சு எப்படி இந்த யூடியூப்பை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே சிக்காமல் தங்களோட மனசில் படுறதை வந்து ஆபாசம் இல்லாமல் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்க யூடியூபர்ஸ்க்கும் அது வந்து ஒரு பிரச்சனையாக முடியலாம். ஏன் முடியும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. போன கேலண்டர் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது கொண்டு வரதுக்கான தீவிரமான முயற்சியிலையும் இருந்தாங்க. எந்த நாளில் வேணால், எந்த ஒரு மாதத்தில் வேணால் அதை பற்றின அறிவிப்பு வெளிவரலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்குது. அந்த ப்ராட்காஸ்டிங் பில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் மட்டும் என்ன தனியாக தலைவிரிச்சு ஆடுது, ஏன்னா எலெக்ஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பல சீட்டுகளை வந்து பிஜேபி கிட்ட வந்து எடுத்துருச்சு, ரொம்ப ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நரேட்டிவ்லேயே இந்த நாடு வந்து போகும். எப்படி நம்ம மற்ற நியூஸ் சேனல்லாம் கட்டுப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த யூடியூபையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக போயிட்டு இருக்கு இந்த யூடியூப்பை வந்து அந்த ப்ராட்காஸ்டிங் பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து, நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அதில் ஃபேக்ட் செக் பண்ணுவோம், வீடியோவை வந்து நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும், இதெல்லாம் யோசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு கொண்டு போகிற மாதிரி நிறையா வந்து பாதகமான விஷயங்கள் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த பில்லில் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்து பயந்துரும். ஸோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி லூஸுங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன கமெண்ட்டாக இருக்கலாம், கண்டென்ட்டாக இருக்கலாம், அது வந்து அவர் தப்பிச்சுட்டு போயிடுவார். அவர் இன்றைக்கி ஒரு டாப் யூடியூபராக மாறி இருக்காரு, அவருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் இருக்குது, அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு, நாளைக்கு வந்து தன்னோட தப்பை திருத்திக்கிட்டு வேறு மாதிரி இல்லை தொடர்ந்து அவர் பண்ணுற மாதிரியே வீடியோஸில் கூட பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவர் யாருக்கு சாதகமாக இன்றைக்கி இருக்கார்? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நியூட்ரலான கருத்து பேசணும், இல்லை உண்மையான கருத்து வந்து எல்லாக்கிட்டையும் வந்து பயம் இல்லாமல் தெரிவிக்கணும். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் தவறுனா வந்து அதை பற்றி வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிற யூடியூபர்ஸ், இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கலை சார்ந்த விஷயங்களையோ இல்லை இயற்கை சார்ந்த விஷயங்களையோ இல்லை சினிமா சார்ந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறோம் அப்படின்னா கூட அதற்கெல்லாம் ஒரு முற்றிலும் ஒரு கட்டுப்பாடான ஒரு இடமா யூடியூப் வந்து மாறிடும். அது இந்த மாதிரி தற்குறிகள் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பயமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம சர்ச்சையான விஷயங்களோட அந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்ப்போம்ல, ஆரம்பிக்கும், பீக்கில் போகும், நியூஸு, யூடியூப்பு, நியூஸ் பேப்பர்னு எல்லாத்தையும் போட்டு நல்லா அலசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேற ஒரு விஷயத்தால் அது வந்து மலிங்க வைக்கப்படும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து சொல்லுவோம்ல, நம்ம ஊர்லேயே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு, அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி இருக்குதுன்னா அங்கே மொக்கையாக இன்னொரு ஒரு பிரச்சனையை சர்ச்சையை உண்டாக்கி ஒரு வாரம் ஃபுல்லாக அதையே மீடியாவை பேச வைப்பாங்க. இதை வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரன்வீரோட விஷயமும் ஒரு திசை திருப்பும் முயற்சியாக இருக்கலாம். ஆனால் இதை காரணமாக காட்டி நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை குறிப்பாக யூடியூப்பில் எடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறோம் அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட்டர்னால் இப்போ நான் பேசியிருக்க தமிழ் தானே, தமிழில் புரிஞ்ச அந்த தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் வந்து சும்மா வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. மை ஹம்பிள் ஒப்பீனியன், நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க எல்லா தளங்கள் சோஷியல் மீடியாலையும் இயங்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அதை வந்து பறிக்கும் விதமாக வந்து நம்மளே ஒரு தற்குறித்தனமான கண்டென்ட் வந்து பண்ணக்கூடாது, ஆபாசமான கண்டென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். நம்ம குடும்பத்தனமாக நாட்டியாக வந்து சில விஷயங்களை ஜாலியாக சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு வரம்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சட்டத்திட்டங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கும் மேலே வந்து நம்ம சிக்க வைக்கப்படுறோம் அப்படின்னா அது நம்ம கையில் இருந்தாலும் இந்த பொறுப்பான கண்டென்ட் மேக்கிங் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி இருக்கிற எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரீடமை வந்து தக்க வச்சு கொடுக்கும். யூடியூப்பில் என்றைக்குமே வந்து ஜாலியாக நம்ம நினச்சதை இப்போ கூட நான் ஷார்ட்ஸ் போட்டு நின்று பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஜாலியாக இயல்பாக வந்து பேசலாம். நவ் கமிங் பேக் டு விஜய் சித்து. ஸோ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் இருக்கும், இப்போ வந்து யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் கண்டென்ட்லாம் போட்டு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஆளாக வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களோட குணாதேசங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட வந்து பார்த்துருப்போம். அவன் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்திருப்பான், இன்றைக்கி வளர்ந்தோன்னு வேறு மாதிரி மாறியிருப்பான். ஆனால் விஜய் சித்து போன்றவர்கள்லாம் நான் வந்து ஒரு பர்சனலாக பார்த்துருக்கேங்க. அவர்லாம் வந்து 10 வருஷத்துக்கும் மேலே வந்து பல
மீடியாக்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து மேலே வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவருடைய குணாதிசயங்கள், அவரோட பேச்சு, நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்பேற்பட்ட ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை ஒரு சமயம் கிடச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு அவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிற நம்மளுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு சப்கான்ஷியஸ் பொறாமையில் அடின்னு அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் சில பேர் வந்து திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காகலாம் நான் வக்காலத்து வாங்கி பேசல. இந்த மாதிரி இயல்பாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் வந்து கார்னர் பண்ணி அவங்கள வந்து அடின்னு அடித்து அவங்கள மனசை வந்து புண்படுத்தாதீங்க. தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க. தொடர்ந்து வந்து கரெக்டான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உண்மையாக இருக்கவங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஐம் சாரி வீடியோ போட்டவங்களாம் வந்து எத்தனை வாட்டி வேணால் அடிங்க, தப்பே இல்லை. முகப்பட்டு தான் மன்னிச்சுக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.